வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பாரம்பரிய மீனவ பெண். நான் உங்கள் டூட்டி ஜோஜஸ் கிச்சன்லேருந்து இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோவோட தான் வந்திருக்கேன். எங்கள் அம்மா எப்போவுமே எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி கடைக்கு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்குது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வெரைட்டியாக சமைச்சு கொடுக்குறதுக்காண்டி எங்கள் அம்மாவுக்கு டைம் கிடச்சிருக்கு. போயிட்டு அப்பா கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்பாக்காண்டி அம்மா இங்கே சமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் சமைச்சிருக்காங்கன்றதை இங்கே ஃபுல் வீடியோவாக அவங்க போட்டிருக்காங்க. சில பேர் மீன் சமைக்கிறது கஷ்டம்னு நினைப்பாங்க, ஆனால் அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ மீனில் உள்ள எல்லா வகையாவது சமைக்கிறது ரொம்ப ஈஸி. அதை எப்படி சமைச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வேணும் அப்படின்னா மேலே இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நம்ம கடையிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது சோறு அடுப்பில் வச்சுருக்கேன், உலைய வாத்து போட்டிருக்கேன். அப்புறம் இதில் பருப்பு ரசத்துக்காக பருப்பு சிறுபருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு 2-3 மிளகு தட்டி, வெள்ளைப்பூடு மிளகு தட்டி போட்டு வேக வச்சுருக்கேன் பருப்பு ரசம் செய்கிறதுக்காக. அடுத்தது குக்கரில் உருளைக்கிழங்கு கட்லெட் செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். மீன் கட்லெட்டுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். காலையில் கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நான் பார்த்து வச்சுருவேன். ஸோ உருளைக்கிழங்கு கட்லெட்டுக்காக வெந்துட்டு, நெக்ஸ்ட் கட்லெட்டுக்கான மீன் ஸ்டீமரில் வேக வச்சுருக்கேன். இது இட்லி கடாய் மேலே ஒரு ஸ்டீமிங் தட்டு வச்சு அது மேலே வேக வச்சுருக்கேன். இது ஊளி துண்டு, நம்ம கடையில் தான் இந்த வெள்ளை ஊளி துண்டு சூப்பர் ஃப்ரெஷ் வாங்கிட்டு வந்தேன். கூடவே கொஞ்சம் நெத்திலி பொரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி நெத்திலி வேண்டாம் அப்படின்ட்டு நெத்திலியையும் சேர்த்து அவிச்சிட்டேன் கட்லெட்டுக்காக. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கனவா நல்லா கடையிலேயே எனக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணி தந்துட்டாங்க. நான் வீட்டில் கழுவி மட்டும் தான் வச்சுருக்கேன். இது மாதிரி தான் இதை ரெடி பண்ண போகிறேன். நிறைய பேர் நம்ம கடைக்கு வர்றவங்க கனவா பார்த்து ஆசைப்பட்டுட்டு எப்படி எங்களுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நான் கனவா ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் என்னென்ன ஆட் பண்ணுறேன். அது எப்படி ரொம்ப சிம்பிள் சமையல் தான். சமையல்னால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக அழகாக சுவையாக சமைச்சிடலாம். நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ கட்லெட்டுக்காக ஒரு 2 பெரிய வெங்காயமும் ஒரு 3 சின்ன வெங்காயம் கனவா கிரேவிக்காக எடுத்து வச்சுருக்கேன். கனவா கிரேவிக்காக 2 தக்காளி பழம் தான், ஏன்னா கொஞ்சம் கனவா தான் இருக்குது. 2 தக்காளி பழம் தான். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டாலுமே நல்லா இருக்காது, ரொம்ப கம்மியாக போட்டாலும் நல்லா இருக்காது. எதுனாலுமே ஒரு அளவாக செஞ்சிடணும். ஓகே, நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்குவிட் மசாலா பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குக்கரை வச்சுக்கிறேன். அளவாக எண்ணெய் ஊற்றினா தான், ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அளவாக எண்ணெய் ஊற்றினா தான் அந்த சமையல் நல்லாயிருக்கும். ரொம்ப எண்ணெய் ஊற்றி தகன்ட்டு நான் எண்ணெயிலேயே சமைச்சேன் அப்படின்னா தான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கெடுதல் அது. அதனால் அளவாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த அசைவம் சமைக்கும் போதும் கொஞ்சம் அளவாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் 5 காமிச்சேன். 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இந்த 2 வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாவையும் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூடு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்கும். ஏன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கனவா எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 1.5 டீஸ்பூனாவது இஞ்சி பூடு பேஸ்ட் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கண்ணாடி மாதிரி வருதுல்ல, அப்போ அடுத்தது நீங்கள் தக்காளியை போட்டுடலாம். இப்போ தக்காளியை போட்டாச்சு. இதையும் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம், தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கனவா ஆட் பண்ணிக்கலாம்.
கனவால் எப்போவுமே கொஞ்சம் நம்ம கழுவி எவ்வளோ தான் நம்ம வந்து இது பண்ணாலும் தண்ணி கொஞ்சம் நிற்கும். அப்புறம் தண்ணி விடவும் செய்யும். நம்ம ஆட் பண்ணோடனே தண்ணி விடவும் செய்யும். இப்போ கனவாவை ஆட் பண்ணிவிட்டு நான் வதக்குறேன் பாருங்கள். இப்போ எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள் நல்லா தண்ணி விடும். இந்த தண்ணியிலே நீங்கள் அப்படியே இந்த வெங்காயம் தக்காளி கனவா எல்லாம் வதக்குங்க. சிலர் வெங்காயம் தக்காளி பழம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஆட் பண்ணக்கூடிய அந்த மசாலாக்களை முதலே போட்டுருவாங்க. அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளி பழத்தோட அடி பிடிக்கும், மசாலா ஒட்டிக்கிடும். சிலருக்கு சரியான இதில் அதை எடுக்க தெரியாது, வதக்க தெரியாது. அதனால் இது கொஞ்சம் ஈஸி மெத்தடு. இப்போ பாருங்கள் கனவாலேருந்து அவ்வளோ தண்ணியும் வெளியே வருது. அது வந்துடுச்சு. அப்புறம் வந்து கனவா வந்து நல்லா சுருண்டு வெந்து வருது. இப்படி கனவா நல்லா சுருண்டு வெந்து வரணும். இப்போ நம்ம என்ன மசாலா எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். 3 மசாலா தான். வத்தல், மல்லி, சீரகம், மிளகுத்தூள், கரம் மசாலா. இது மட்டுமே நீங்கள் போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் கலர் வேணும்பாங்க. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் போட மாட்டேன், நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா, இந்த கனவா, இந்த வெங்காயம் தக்காளி இதிலே வேகுது. கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இந்த மல்லி இலை வந்து கடைசியும் கொஞ்சம் தூவுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கேன். பாருங்கள் இது வீட்டில் அரைச்ச மசாலா தான். எவ்வளோ நல்லா கலராக வருது. எனக்கு இங்கே அந்த வாசனை அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. இந்த அளவு தண்ணியே போதும், இதிலே வேகும். இப்போ ஒன்றுமே வேண்டாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். சீ ஃபுட்டுக்கு ரொம்ப உப்பு ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். கனவாக்கு கரெக்டாக 5 விசில், ஹை ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டுடலாம். ஏன்னா அது பாட்டுக்கு கிடக்கும், குலையாது. கனவா ஒன்றும் பிஞ்சு போகாது, குலையாது, அப்படிலாம் ஆகாது. எப்படி போடுறீங்களோ அப்படியே இருக்கும். நீங்கள் எவ்வளோ விசில் போடுறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 3 விசில் 2 விசிலில் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். 5 விசில் கரெக்டாக குக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த குக்கர் க்ளோஸ் பண்ணோன்னே ஒரு சின்ன டிப் இருக்குது. நிறைய பேர் இது மேலே உள்ள வெயிட்டை கலத்தவே மாட்டாங்க, கலத்தாமையே கழுவி வைப்பாங்க. அதை சரியாக கேர் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த ஹோல் வழியாக ஸ்டீம் நிறையா வந்தால் தான் அந்த குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வெயிட் போடுறதுக்கு ரெடின்னு அர்த்தம். அப்போனா தான் உங்களுக்கு ஆவி நல்லா கரெக்டாக டைம் கரெக்டாக வரும். சிலர் அதை கரெக்டாக கவனிக்காமல் ஏனோ தானோன்னு குக்கர் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி செய்யக்கூடாது. இப்போ இதில் நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள். அந்த ஸ்டீம் வர்ற சவுண்டு. ஸ்டீம் உங்களுக்கு தெரியலை, ஆனால் இங்கே எனக்கு ஸ்டீம் நல்லா வருது. இப்போ அந்த குக்கரோட வெயிட் போட்டுக்கணும். இந்த குக்கரோட வெயிட் போட்டுட்டோம்னா இதை மூடி வச்சாச்சு. இப்போ இது 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கரும் ஆஃப் பண்ணிட்டேன். விசில் வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. உப்பு எரிப்பு, உப்பு உரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பரான ஸ்குவிட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான வேலை தான். அடுத்தது நம்ம பருப்பு ரசத்துக்கு நான் பருப்பை வந்து காலையிலே வேக வச்சுட்டு போயிருந்தேன்ல, பருப்பு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு புளி கறந்து வச்சுருந்தேன். இது இப்போ நான் ஊற்றிடுவேன். இவங்களுக்கு எதுவுமே ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் புளி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். ஏற்கனவே மிளகு, வெள்ளைப்பூடு, சீரகம் நான் தட்டி பருப்போடையே சேர்த்து போட்டு அவிச்சிட்டேன். இப்போது ஒரு டீஸ்பூனுக்கான ரசப்பொடி மட்டும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக காயத்தூள் ஏற்கனவே போட்டுட்டேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட வேண்டியதான். இந்த ரசம் கொதிக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையுமே வந்து பரபரன்னு அரைச்சி அந்த ரசத்தில் கொட்டிடுங்க. பருப்பு ரசத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இப்படி தூவிக்கிறேன். இப்போ ரசம் நல்லா கொதித்த பிறகு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் நான் அவிச்சு வச்சுருந்தேன்னா அந்த மீனை நல்லா உதிர்த்து எடுத்துக்கிறேன். அந்த சதையை மட்டும் எடுத்து நல்லா உதிர்த்து வச்சுருக்கிறேன், முள் இல்லாமல். அடுத்தது உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்ததை தோல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் வெங்காயம், 2 வெங்காயம் இருந்தது, அது 200 கிராம் இருக்கும். அந்த வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதே ஸ்குவிட்டுக்கு போட்டேன்ல, கனவாக்கு போட்டேன்ல, அதே மாதிரி மசாலா தான்.
1 டீஸ்பூன் வத்தத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் கலந்தே இருக்கும் அதில். அது அரைச்சி இது எங்கள் வீட்டில் உள்ளது, அதை போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஒன்று மசிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போது ஃபிஷ் கட்லட் அப்படின்னா ஃபிஷ்ஷு தான் நிறையா இருக்கணும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ நான் 1/2 கிலோ ஃபிஷ்ஷுக்கு நான் அளவு சொல்கிறேன். நான் 1/2 கிலோ ஃபிஷ்ஷுக்கு 1/4 கிலோ தான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் தான் வெங்காயம் எடுத்திருக்கேன். சிலர் ஈக்குவல் அமௌண்ட்டு போடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு கட்லெட் உடையும். அப்படி போடக்கூடாது. எந்த கட்லெட்டுக்குமே நீங்கள் 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா, மீட் 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 200 கிராம் வெங்காயம் தான் போடணும். நிறைய போட்டால் உங்களுக்கு அந்த கட்லெட் வெஜிடபிள் கட்லெட் மாதிரி ஆகிடும். நீங்கள் இதில் வந்து பிரெட் கிராம்ஸ் கோட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கூட பொரிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு வந்து அப்படி பிடிக்காது. அதனால் நான் அப்படியே ப்ளெயினாக பொரிக்க போகிறேன். பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி வடை மாதிரி நல்லா எல்லாத்தையுமே தட்டி வச்சுக்கிட்டேன். அப்போ கல் காஞ்சோடனே நம்ம டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வெந்துட்டு நம்ம மாற்றி போட்டுடலாம். ஈஸியாக ஃப்ளிப் பண்ணி விடணும். அவ்வளோதான், மாற்றியாச்சு. இப்போ அடுத்த சைடு வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ், அப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்தால் நம்மளுடைய இன்னைய சாப்பாடு ரெடி. இப்போ கட்லெட் நல்லா வெந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. 1 2 இதை எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பாடு ரெடி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஒரு ஒயிட் ரைஸ், அது நமக்கு பிடிச்ச சாப்பாடு தான். பிரியாணி கூட பிடிக்காது, ஒயிட் ரைஸு இது மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். கனவா கிரேவி, ஸ்குட்டு கிரேவி சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் வைக்கிற கிரேவி நல்லாயிருக்கும். அருமையாக. இது நம்ம தண்ணியாக இருக்குது, கண்டுபிடிங்க. பருப்பு ரசம் கட்லெட்டா. இது வெள்ளை ஊடியில் போட்ட கட்லெட் தானம்மா? கரெக்ட். இந்த இது வெள்ளை ஊடிலையும் நல்லாயிருக்கும், கருப்பு ஊடிலையும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம கடையில் உள்ளது தான். இது அண்ணன் கொண்டாந்த வெண்பொங்கல், சட்னி, சாம்பார். இன்னைக்கு இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். இது வந்து தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்க பலாப்பழம். இங்கே பாருங்கள், வெண்பொங்கல், சாம்பார். நம்ம வீட்டில் வந்து ஃபிஷ் கட்லெட் இருக்குது, கனவா ஃப்ரை இருக்குது, பருப்பு ரசம் இருக்குது, எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. ஆனால் இது நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள அண்ணன் கொடுத்தது. அவங்க பக்கத்து வீட்டு அண்ணன் கிடையாது, எங்கள் கூட பிறந்த அண்ணன். அதனால வந்து இதைத்தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். இதை முடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் சமைச்சி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கடைக்கு ஃபோன் பண்ணுங்கள். சுவையான தரமான மீன்கள், கனவா, இறால் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து சப்ளை பண்ணுவோம். கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு வந்துடும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எல்லாமே. எதுவுமே வந்து தரம் குறைஞ்சது நம்ம கடையில் இருக்காது. நீங்கள் தைரியமாக வாங்கலாம்.